இந்த கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றவங்களாம் பார்த்து ஆசை வார்த்தையை காட்டி மழைக்கு ஈத்துட்டு பொறுத்தான் தானே. இந்த மாதிரி என் பொண்டாட்டி ஈத்துட்டு போட்டாங்க. உன் ஒய்ஃப் எங்கன்னா போனால் நான் தான் காரணமா? காசு எடுத்துட்டு வரலாம் சந்தேகம் வராது. மற்ற நாளில் குடிச்சிட்டு ரொம்ப சந்தேகம். நீ அப்படி போய் சம்பாதிச்ச, நீ இப்படி போய் சம்பாதிச்ச. இந்த அம்மா போட்டா செல்லில் பார்த்துட்டு இவங்க வீட்டில் தான்ப்பா போய் நாங்கள் தங்கியிருந்தோம். நடுப்புள்ளையே இந்த மாதிரி சோஃபா வெளில இருக்கான், அங்கே படுக்க வச்சுட்டாங்க. இவங்க என் சின்ன பொண்ணு அந்த பையனோட உள்ள ஒரு ரூமில் கால் பண்ணி அவங்க தான் கூப்பிட்டாங்க. ஆனால் நாங்கள் தங்க கிடையாது. வந்துட்டேன். தப்பு பண்ணிட்டு பிறகு நம்ம மறைக்க முடியாதுல்ல மேடம். வந்தாரு உடனே போயிட்டாரு மேடம். இவங்களுடைய அக்கா வந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நம்மளோட 2 பேருமே கேம் ஆடுவாங்க, காசு வாங்கிட்டு இதே மாதிரி என் பாப்பா 4 விஷயத்தை கொண்டு வந்து எனக்கு விட்டுருக்கா. அப்போ தான் நான் சுதாரித்தேன். அன்னையோட நான் ஓரம் ஒதுக்கிட்டேன். என் பிள்ளைங்களை மட்டும் தனியாக விடுங்க மேடம், இவருக்குள்ளே அனுப்பிடுவாங்க மேடம். ரொம்ப மென்டல் டார்ச்சர் கொடுத்து சாவடிச்சிருவாங்க மேடம். அவர் சந்தேக பிராணியா இருக்கலாம், வேலைக்கு போகாதவராக இருக்கலாம். அதுக்குன்னு நீ வெளியே ஒரு நட்பை தேடிக்கிட்டேன்னா உன்னோட குடும்பம் சிதறிடும். நாளைக்கு சமூகம் பிள்ளைங்களை தான் பாதிக்கும்.